ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் கோரி பட நிறுவனம் தாக்கல் செய்த மனு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்துள்ளது. மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் வாதிட்டுள்ளார். பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் அளிக்கப்படும் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தை பார்த்த பிறகு யுஏ சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு தணிக்கை வாரியம் அனுப்பியது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தணிக்கை வாரிய குழு படத்தை பார்த்த பிறகு தணிக்கை வாரிய தலைவர் படத்தை மறு தணிக்கை செய்ய அதிகாரம் உண்டு என்று மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. நிபுணர்களின் ஆலோசனை பெறாமல் ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சான்றிதழ் இதுவரை வெளியாகாத சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. ஜனநாயகன் படத்தில் இருந்து தணிக்கை குழு அறிவுறுத்தல் படி நீக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் என்ன என்ற கேள்வியினை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டறிந்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக வந்த புகார்களின் விவரங்களையும் உயர்நீதிமன்றத்திலே தணிக்கை குழு ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திலே மத ரீதியான ஒரு சில அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று புகார்கள் இருப்பன என்பது உள்ளிட்டவை குறிப்பிட்டு அந்த தணிக்கை குழுவானது தன்னுடைய விவரங்களை தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரி பட நிறுவனம் தாக்கல் செய்த மனு நீதிபதி பி.டி. ஆஷா முன்பு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மத்திய தணிக்கை வாரியத்தின் சார்பிலே கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகின்றார். பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் வழங்கப்படும் என்று தணிக்கை வாரியம் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். தன்னுடைய ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த புகார் நிலைக்குமா என்று மனுதாரர்களை நோக்கியும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். புகார் மனுவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்துமே ஏற்கனவே தீர்க்கப்பட்டது போன்று இருப்பதாக நீதிபதிகள் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தை பொங்கல் வெளியீடாக திரைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடிகர் விஜயினுடைய திரை வாழ்வினுடைய கடைசி திரைப்படமாக இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த கட்டமாக முழு நேர அரசியலிலே விஜய் ஈடுபட உள்ள நிலையில் தான் அவருக்கு ஜனநாயகன் திரைப்படம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அரசியல் ரீதியாக பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று விஜயினுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1-2 மாதங்களில் அதற்கான பணிகள் முழுமை பெற்று தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை முழு அளவில் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தணிக்கை சான்றிதழ் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளிவருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. 9ஆம் தேதி அளவிலே அந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தணிக்கை சான்றிதழ் இதுவரை கிடைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் நீதிமன்றத்திலே அவர்கள் தரப்பில், அதாவது அந்த தணிக்கை வாரியத்தின் சார்பிலே பல்வேறு பதில் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தை மத ரீதியிலான சில காட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது என்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் அந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். விஜயினுடைய நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 திரைக்கு வரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுவரை சென்சார் கிடைக்காததன் காரணமாக திரைப்பட வெளியீட்டுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இடைவெளி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த சென்சார் சான்றிதழ் தாமதமாவது காரணமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அணுகியிருந்தார்கள். இந்த வழக்கை நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் விசாரித்து வருகின்றார். ஜனநாயகன் திரைப்படத்திலே மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக ஏற்கனவே சென்சார் வாரியம் கூறியிருந்தது. இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பதில் மனுவை விரிவான அளவில் தாக்கல் செய்வதற்கு உத்தரவிட்டால் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது அனைத்து கேள்விகளுக்குமான விடைகள் அதில் இருக்கும் என்று தணிக்கை வாரியம் சார்பில் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புகாரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டது போல் இருப்பதாக நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். எனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த புகார் எப்படி நிலைக்கும் என்றும் மனுதாரர்களை நோக்கி நீதிபதிகள் கேள்வியினை முன்வைத்திருக்கின்றார்கள். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி நிறுவனம் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது. குறுகிய நாள் மட்டுமே இருக்கின்றது. புதிய கமிட்டிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
வழக்கு தொடர்பான கோப்புகளை ஆய்வு செய்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஜனநாயகன் திரைப்பட குழு சார்பிலே முறையிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம் உள்ளிட்ட 3 மொழிகளிலே வெளியிடுவதற்கான முடிவெடுத்திருப்பதாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே நீதிபதி கேட்கும் பொழுது கூட ஜனநாயகன் திரைப்படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்குமே என்றெல்லாம் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பினான். இன்று வழக்கை ஒத்திவைத்திருந்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சென்சார் அதிகாரிகள் 2 நாட்களிலே சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி சான்றிதழ் வழங்கப்பட்டால் மட்டும்தான் 10ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ, ஏனென்றால் 14ஆம் தேதி அளவிலே பொங்கலுக்கான அந்த திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளிவர தொடங்கிவிடும். எனவே அந்த தணிக்கை சான்றிதழை இன்னும் 2 நாட்களுக்குள் பெற்றால் மட்டும்தான் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு முன்பாக இந்த ஜனநாயகனை திரைக்கு கொண்டு வந்து ரசிகர்களின் வரவேற்பு இருக்கும் பட்சத்திலே கணிசமான வருவாயை பெற முடியும் என்ற சூழ்நிலையில் தான் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.